ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் காவேரியை பார்த்து கண் கலங்கிறதும், காவேரி விஜய் பார்த்து கண் கலங்கிறதும், நம்ம நினைக்கிற விஷயத்த ரெண்டு பேரும் மாறி மாறி மைண்ட் வாய்ஸில் பேசுகிறதும் நம்மளை ரொம்பவுமே எமோஷனல் ஆக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடே எபிசோட் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்தோம். ரொம்பவுமே ஒரு மாதிரி சிம்பிளாகவும் எமோஷனலாகவும் ஸ்டோரியை முடிச்சு வச்சுட்டாங்க. எது எப்படி பார்த்தாலும் அடுத்து என்ன ஸ்டோரி நடக்க போகுது அப்படிங்கிறது நிறையா நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ காவேரி ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் பார்த்தா விஜய் இருக்கிறாரு. அந்த வீடு இவங்களோட வீடு தான், அவுட் ஹவுஸ், அதாவது முன்னாடி இருக்க அந்த வீடு தான் ஆல்ட்ரு பண்ணி அந்த வீட்டிலே இருக்கிறாங்களா, இல்லை இவங்க வீட்டிலே வேற ஒரு போர்ஷனில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா யோசிக்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்திருக்க இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து குமரனாக இருக்கட்டும் நிவினா இருக்கட்டும் ரெண்டு பேருமே இவங்க அவசரப்பட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோடில் கொஞ்சம் பார்த்தா தெரியுது. மொத்தத்தில் எல்லாருமே அவங்கவுங்க தப்பாக உணர தான் போகிறாங்க. ஆனால் விஜய் காவேரி ரெண்டு பேருமே பார்த்தோம்னா ஈகோவால இப்படி இருக்காங்களா, இதில் நீ முதல்ல பேசு நான் முதல்ல பேசுன்னு ஏன் இப்படி இன்னைக்கான எபிசோடில் இருந்தாங்கிறது ஒன்றுமே புரியல. ரெண்டு பேரும் பக்கத்தில் பார்க்குறாங்க. உடனடியாக அப்படியே ரெண்டு பேரும் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருந்தால் பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். தாத்தா பாட்டி எல்லாருமே அதான் எதிர்பார்த்தாங்க. மென்டல் குரூப் வேணால் இவங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து ஒரு 2 நாளைக்கு, அதாவது இன்னைக்கு ஃப்ரைடே நாளைக்கு சாட்டர்டே 2 நாள் பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 எபிசோட் சம்மந்தமாக பேசணும்னா நம்ம கெஸ்ஸிங் ப்ரோமோ தான் பேசி ஆகணும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து கிடைச்ச ஹிண்ட் பிரகாரம் பார்த்தா அவங்களும் நம்மளை நிறையா குழப்பி வச்சுருக்காங்க. ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விரும்புகிற மாதிரிலாம் நான் கதை எழுத முடியாது, அப்படி நீங்கள் விரும்புகிற மாதிரி நான் கதை எழுதுனேன்னா உடனே சீரியல் முடிஞ்சு போயிடும் அப்படின்னாங்க. இதை தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி லைவில் வரும்போது பிரவீன் சார் டேரக்டரும் அதை தான் சொன்னார். விஜய் காவேரி சேர்த்து வச்சுட்டா கதையே முடிஞ்சு போயிருமாப்பா, அப்புறம் என்னப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களாம் இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. அந்த மூமெண்ட்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க, அவங்களோட காதல் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரசித்து கதையை என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்க்குற நமக்கு தானே தெரியும் எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்குது அப்படிங்கிறது. அதை அவங்களால எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சைடில் இருக்க பதிலாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம்னா இதுக்கப்புறம் இந்த சீரியலை பார்க்குறதா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. வேறு என்ன பண்ணுறது, விஜய் காவேரிக்காக பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை நம்ம சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்க இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சீரியல் நிறையா விஜய் டிவியில் வந்துருச்சு. அந்த மாதிரி ஸ்டோரியை மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இது சம்மந்தமாக புது அப்டேட் கிடச்சிச்சின்னா நம்ம அது சம்மந்தமாக பேசலாம். இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் பிரகாரம் பார்த்தோம்னா காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈவினிங் இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.